எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் விஷ் யூ வெரி ஹாப்பி பொங்கல். அண்ட் நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த பொங்கல் மேக்கப் லுக் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ப்ராடக்ட்ஸ்லாம் இல்லாமல் ஆல்ரெடி நான் வச்சுருக்க ப்ராடக்ட்ஸ் மட்டும் வச்சு அதே இந்த மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நான் அடுத்த போட வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து என் ஃபேஸை வாஷ் பண்ணி டோனர்லாம் போட்டுட்டேன். இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போவுமே மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஸ்கின் ரொம்ப மேக்கப் ப்ராடக்ட்ஸ்னால ட்ரை ஆகாமல் இருக்கும் அண்ட் நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். செகண்ட் வந்து நான் லிப்பாம் போட்டு இப்போவே வந்து நான் லிப்பாம் போட்டு வந்து லிப்பை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். நம்ம லிப்ஸ்டிக் வந்து லாஸ்ட் ஸ்டெப்பில் தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம். பட் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து லிப்பை மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம கடைசி லிப்ஸ்டிக் போடும்போது இன்னும் வந்து நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன். கண்டிப்பாக எல்லாருமே சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணணும். நம்ம மேக்கப் போடுறோம் அதனால் எதுக்கு சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சன்ஸ்க்ரீன் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. மஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே ஒரு மஸ்ட்டான இது. ஸோ வந்து நான் சன்ஸ்க்ரீனை வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு டக்குன்னு வந்து அப்சர்வ் ஆகிடும், ஆயிலே தெரியாது. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா NYBயோட ஸ்டிக் ஃபவுண்டேஷன் தான். உங்கள்கிட்ட என்ன ஃபவுண்டேஷன் இருக்கோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட ஃபவுண்டேஷனும் வேறு எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் பிபி க்ரீம் வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதுவும் வந்து தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம். இல்லை பிபி க்ரீமும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து என் ஃபிங்கராலேயே வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி வந்து ஸ்கின்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பிளெண்டிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம். அப்போ தான் வந்து நமக்கு வந்து எண்டில் பார்த்திங்கன்னா ஃப்ளாலெஸ்ஸான பேஸ் கிடைக்கும். உங்களுக்கு வந்து நல்லா கேக்கியாக இருக்காது. இந்த ஸ்டிக் ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்து நான் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஸ்பஞ்ச் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ கன்சீலிங்க்கும் நான் அதே சேம் NYBயோட ஸ்டிக் தான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய ரிங் ஃபிங்கர் வச்சு நான் வந்து எவ்வளோ என்னோடய டார்க் லைன்ஸ் வந்து ஹைட் பண்ண முடியுமோ நான் அவ்வளோ ஹைட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் கவரேஜ் தராது, ஒரு மாதிரி மீடியம் கவரேஜாக வந்து தரும். ஸோ அதுவே எனக்கு போதும். ரொம்ப வந்து மேக்கப் போட்ட மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் எனக்கு இந்த ஸ்டிக் ஃபவுண்டேஷன் வந்து நல்லாவே வந்து ஃபவுண்டேஷனுக்கும் அண்ட் கன்சீலிங்க்கும் சேம் ஸ்டிக்கே வந்து எனக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து ஐப்ரோஸ். ஸோ இந்த மேக்கப் லுக்கில் வந்து நல்லா ஒரு ப்ராடான பிளாக் ஐப்ரோஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பென்சில் வச்சு நான் லைட்டாக வந்து என்ன பண்ணிக்கலாம், லைன் பண்ணி என்னோடய ஐப்ரோஸ் வந்து ஷேப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பென்சில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாக்காக நம்மளுக்கு வந்து நிறைய பிக்மெண்ட் தரும். இந்த பென்சில் வச்சு நான் வந்து லைட்டாக உள்ளே ஃபில் பண்ணிட்டு பூரி வச்சு நல்லா வந்து ஷேப் பண்ணிக்கிறேன், நல்லா வந்து கூம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஐப்ரோ மாதிரி நான் இந்த சைடு உள்ள ஐப்ரோவும் சேம் டு சேம் வந்து நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐலைனர். ஸோ ஐலைனருக்கு வந்து நான் ஆஃப் கேமராவில் போய்ட்டு போட்டு வந்துட்டேன். ஸோ என்னோடய லோயர் லேஷ் லைனும் பார்த்தீங்கன்னா நான் ஐலைனர் வச்சு காஜல் மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பவுடர் பண்ணுறது. ஸோ வந்து உங்கள்கிட்ட காம்பேக்ட் இருந்துச்சுன்னா காம்பேக்ட் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட பவுடர் இல்லைனா நார்மல் பவுடர் யூஸ் பண்ணி நீங்கள் அண்ட்ரைஸ் அண்ட் வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு ஆயிலியாக இருக்குமோ அங்கே வந்து நார்மல் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் லிப்ஸ்டிக்கு வந்து மைக்லாம் லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு ஷேட் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்விங்கர். ஸோ என்னோடய சாரீ கலருக்கு இந்த ஷேட் வந்து நல்லாவே மேட்ச் ஆகுதுன்னா நான் இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இன்னும் டார்க்காக தெரியுதுக்கு நான் என்னோடய ப்ளூ ஹெமனோட ரெட் கலர் லிப்ஸ்டிக் வந்து லைட்டாக வந்து யூஸ் பண்ணி இன்னும் வந்து லிப்ஸ்டிக்கோட கலரை வந்து நான் டார்க்கன் பண்ணிக்கிறேன். நான் சேம் ரெட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி நான் வந்து ஐஷேடோ மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பிக்மெண்ட் இல்லாமல் லைட்டாக வந்து ஒரு கலருக்காண்டி வந்து அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்க்க வந்து லைட்டாக எலகண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபைனலாக அந்த மேக்கப் லுக்கை வந்து ஒரு பொட்டு வச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான், இந்த மேக்கப் லுக் முடிஞ்சிச்சு. தென் இந்த நார்மலாக ஹேர் ஸ்டைல் அண்ட் அக்சசரிஸ்லாம் வந்து போட்டுட்டேன். இதான் வந்து என்னோடய ஃபைனல் மேக்கப் லுக். ஓகே கைஸ், இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நீங்கள் ஈஸியாக நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கலாம். அதான் 200 300 அப்படின்ட்டு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். அண்டில் தென் பாய்.